வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா விக்கி வித்யா கோ ஓவாலா வீடியோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுத்ததுனால ஒரு ஏடாகூடமான பிரச்சனை வந்துருது. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 97ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்கே விக்கின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஃபங்க்ஷன்ல எல்லாம் மருதாணி வச்சு விடுவாங்கல்ல, அதுதான் இவரோட வேலை. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் இவர் வந்திருக்காரு. கல்யாண பொண்ணோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் சரி, அதே மாதிரி விக்கியும் சரி, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்க ஆன்ட்டி இறந்து போயிட்டாங்களாம், லெட்டர் வந்திருக்குன்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அந்த ஆன்ட்டி இறந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. லெட்டரை தான் இவன் லேட்டா எடுத்துட்டு வந்து தந்திருக்கான்றது அம்மாக்கு தெரிய வருது. இன்னைக்கு இவங்களோட பொண்ணோட கல்யாணம்ல, இந்த நல்ல நாள்ல போய் என்ன அளவஸ்டியன்ற மாதிரி அந்த நபர்கிட்ட கோவப்படுறாங்க. இவங்க எப்ப பாரு பாக்க போடுவாங்க, அதெல்லாம் அவன் மேல துப்பி வெட்டுறாங்க. இங்க இருக்க ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் கல்யாண பொண்ணு வராங்க. இவங்களோட பேரு வித்யா அப்படின்றது. இவங்கள ஹீரோவும் சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் வித்யாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. வித்யாவை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாங்க. இப்ப வித்யாவும் இவரை கூப்பிட்டு கொஞ்சுறாங்க. அப்பதான் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா வித்யாக்கு வேற ஒரு நபர் கூட கல்யாணம் ஆக போதில்ல. கடைசி நிமிஷத்துல நிறுத்துறதுக்கு ஹீரோ ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதுபடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி வித்யாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே ஃபங்க்ஷனுக்கு வந்த வேலையை பாக்குறாரு. இவங்க 2 பேர் லவ் பண்றது வீட்டுக்கு தெரியாது. சாமர்த்தியமா நிறுத்தணும்ன்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. இப்பதான் மாப்பிள்ளைய நமக்கு காட்டுறாங்க. மாப்பிள்ளை கிட்ட மருதாணி எப்படி இருக்குன்ற மாதிரி வித்யா கைய காட்டுறாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த மருதாணியில விக்கின்ற மாதிரி பேர் எழுதி இருக்கு. என்ன விக்கின் பேர் எழுதி இருக்கு, என் பேர் தானே எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாப்பிள்ளை கேட்டுட்டு இருக்காரு. விக்கி தான் அவரோட பேரை எழுதி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுனால விக்கி மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கு விக்கி இருக்காருல்ல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவங்க வரைஞ்ச பெயிண்ட்ல கீழே எழுதுறாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் என்னோட பேரை எழுதியிருக்கேன்ற மாதிரி விக்கி சொல்றாரு. ஆனா இதை இந்த மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டாரு. முதல்ல இதை அழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பிரச்சனை பண்றாரு. அப்ப என்ன, உங்க வருங்கால ஒய்ஃபை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி விக்கி பிரச்சனை பண்றாரு. இப்பயே சந்தேகப்படுறீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சந்தேகப்படுவீங்க அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே வம்பு பண்றாரு. போக போக மாப்பிளையும் கோவப்பட்டு பேசுறாரு. இந்த இடத்துல ஆர்குமெண்ட்லாம் வருது. இந்த ஆர்குமெண்ட்டை உருவாக்கணும்ன்றதுக்காக 2 பேருமே பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்ப ஆர்குமெண்ட் போக போக பெருசாகுது. ஒரு ஸ்டேஜ்ல மாப்பிள்ள இருக்கார்ல, கண்டிப்பா இந்த பொண்ணை இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்க என்ன பிளான் போட்டாங்களோ அது நடந்துருச்சு. அதனால உள்ளுக்குள்ள 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோயின் அப்பாவும் கல்யாணம் நின்றுச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பேசாம இந்த விக்கிய கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போய் மருதாணி வைக்கிறவன எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவன் மருதாணி வைக்கிறவனா இருந்தாலும் நல்ல பையம்மா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி பேரண்ட்ஸே சமாதானப்படுத்துறாங்க. இததான் வித்யா எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப வித்யா பேரண்ட்ஸுக்காக கட்டிக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களும் முடிவு பண்றாங்க. ஆனா ஏற்கனவே கல்யாணத்துக்காக அப்பா நிறைய செலவு பண்ணிட்டாரு. திரும்பியும் அந்த செலவு எல்லாம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி வித்யாவோட அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த ஊர்ல சஜ்ஜன் குமார்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏறக்குறைய ஊர் தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வருஷம் வருஷம் ஃப்ரீயாலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி தான் 2 பேரையும் கூட்டு வந்திருக்காங்க. அந்த சஜ்ஜன் குமாருக்கு அசிஸ்டன்டா தீபக்னு ஒருத்தர் இருக்கான். அவன் போட்டோகிராஃபரா இருப்பான். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி சஜ்ஜன் குமாரும் அவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, சஜ்ஜன் குமார் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இவர் இப்படி கல்யாணம் பண்ற ஆர்டர்லாம் ஹீரோக்கு தான் கிடைக்கும். அங்க ஹீரோ தான் மருதாணி வைப்பாரு. ஓஹோ, இன்னைக்கு உனக்கே கல்யாணமா அப்படின்ற மாதிரி சஜ்ஜன் குமார் கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருது. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. கல்யாணம் முடிஞ்சோனே எதிர இருக்க ஹோட்டல்ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சுல, இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆமால அப்படின்ற மாதிரி இவர் சிரிக்கிறாரு. ஹீரோவும் ஹனிமூனுக்கு கோவாக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க 2 பேருமே வீட்டுல சொல்லிட்டு கோவாக்கு ஹனிமூனை கொண்டாடுறதுக்காக வந்துடுறாங்க. அவர் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாரு. ஆக்சுவலா ஒரு தம்பதி இருக்காங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கேப்சர் பண்ணிருப்பாங்க. கல்யாண கேசட்டை போட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேசட்டை அடிக்கடி போட்டு பார்த்துப்பாங்களாம். இதை பத்தி தான் அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்படியா சொல்றீங்க, அந்த மாதிரி பண்ணலாமா, சரி பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கிட்டு ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கவங்க சட்டனி இவரோட மெயின் பாயிண்ட்லயே எட்டி மிதிக்கிறாங்க. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் சாரி கேட்கிறாரு, இருந்தாலும் கேட்காம வெளியே வந்துடுறாங்க.
இப்ப வெளியே வந்தவங்க ஒரு வயசான கப்புல பாக்குறாங்க. அந்த கப்புள் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம மெமரிஸ்லாம் இந்த போட்டோ தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கிறத கூட போட்டோ எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அப்ப க்ளோஸா இருக்கிறத போட்டோலாம் எடுப்பாங்க போல. ஹீரோ சொன்ன மாதிரி நம்மளும் போட்டோஸ் எடுத்து ஞாபகார்த்தத்துக்கு வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி அவரை பாப்போன்ற மாதிரி ரூம்குள்ள வராங்க. அவர் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இவங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் வந்துடுறாரு. ஒரு கியூரியாசிட்டியில தான் அப்படி கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க்லாம் பண்றாங்க. அதே மாதிரி வெளியே கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அக்காவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல தான் இருந்திருப்பாங்க. இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வெளிநாட்டு கல்ச்சருக்கு அக்கா ரொம்பவே மாறிட்டாங்க. இது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ இந்த மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கலமா, இந்தியன் கல்ச்சருக்கு மாறுன்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட பேரு சந்தா அப்படின்றது வார்த்தைக்கு வார்த்தை சந்தா சந்தான்னு சொல்லி தான் பேசுறாரு. வேலைக்காரியோட பேரும் சந்தா தான். என்னையா கூப்பிட்டீங்கன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. என்னோட அப்பா வாங்கிட்ட பேசல, என்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சந்தாவும் இந்த இடத்துல கோவப்படுறாங்க. சந்தாவோட முழு பேரு சந்தாராணி அப்படின்றது. தீபக்னு ஒரு போட்டோகிராஃபரை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருக்கு சந்தாராணி மேல ஒரு கண்ணு இருக்கு போல. இப்ப சந்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. ஓ முஞ்சுக்கு நான் கேக்குறேனா, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. லைட்டா கேமராவே டேமேஜ் ஆயிருது. சரி சரி கோவப்படாத, நானே போறேன்ற மாதிரி தீபக்கும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ வீடியோ எடுத்தாரு பாத்தீங்களா, அதை சீடியா மாத்திட்டாரு. நம்ம போட்டு பார்க்கலாமான்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நமக்குள்ள சண்டை வந்தா அப்ப போட்டு பார்க்கலாம், இப்ப தேவையில்லாம போட்டு பார்க்க வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வேணும்ட்டே சண்டையை வலிக்கிறாரு. நீ எதுக்காக அந்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு கேக்குறாரு. செஞ்ச வரைக்கும் உனக்கு போதும்ன்ற மாதிரி பதிலுக்கு இவங்க கோவப்படுறாங்க. இப்பதான் நம்ம கோவப்பட்டுட்டோம்ல, இப்ப போட்டு பார்க்கலாம்னு சொல்றாரு. இவங்களுமே சிரிக்கிறாங்க. சரி போட்டு பாப்போன்ற மாதிரி கேசட்டை சந்தோஷமா வந்து போடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோவும் கதவை மூடலான்னு போறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்ற மாதிரி இவர் கையால தள்ளி க்ளோஸ் பண்றாரு. இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சா, நம்ம ஆரம்பிப்போன்ற மாதிரி ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஏற்கனவே பண்ணதை பார்த்து இவங்க இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க. கதவு திறந்துதான் இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நல்ல வேலையா அவர் கண்ணாடி இல்லாம வந்துடுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. படத்தை பாக்குறாரு. படம் முழுக்க பிளர்ரா தெரியுது. என்ன படம்டா பாக்குறீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. அப்படியா, சரி நீங்க பாருங்கன்ற மாதிரி அப்பவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வாழை கூடியே வச்சிருப்பாரு. இப்ப காலையில சமயம் அந்த வால் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு காணோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. திருடன் வந்து நிறைய பொருளை திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் காணாம போன பொருளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு லைட்டா பயம் வருது. டிவியும் அந்த சிடி பிளேயரையும் தூக்கி இருப்பானா அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக ரூம்குள்ள வராரு. பார்த்தா ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போயிருக்கான். இதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஒய்ஃப என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, திருடன் வந்து நிறைய பொருளை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த சிடி பத்திரமா இருக்கலன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அதையும் தூக்கிட்டு போயிட்டான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்குதான் வேணான்னு சொன்ன, கேட்டியான்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. என்ன சிடி, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என் மானமே போயிடும், அந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா என்னால தலையை காட்ட முடியாது, நான் இப்பயே சாக போறேன்ற மாதிரி மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. இவர் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் இவர் யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு. நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடக்கும், அதனால சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. சிடி எல்லாம் பத்திரமா இருக்கு, சிடி பிளேயர் மட்டும் தான் காணோன்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு எஸ்ஐ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே என்னென்ன பொருள் காணாம இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த சிடி பிளேயரை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு தந்துருங்கன்னு கேக்குறாரு. அதை மட்டும் எதுக்காக அவ்வளவு முக்கியமா கேக்குறீங்கன்னு எஸ்ஐ கேக்குறாரு. இல்ல சார், அதுக்குள்ளதான் கல்யாண கேசட் இருக்கு, ஒரே ஒரு காப்பி தான் எடுத்தோம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ்ஐயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்பதான் சந்தாவும் தலையை தோட்டிட்டே வெளியே வராங்க. சந்தாவை பார்த்தோன்னே எஸ்ஐக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப எல்லாரையும் விட்டுட்டு சந்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்களோட பொருள் ஏதாவது காணாம போயிருக்கான்னு கேக்குறாரு. என் ரிங்கு காணாம போயிருக்கு, அதே மாதிரி மேக்கப் ஐட்டம்லாம் காணாம போயிருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி பேசுறாரு. ஹீரோ இருக்கார்ல, அந்த சிடி மேல சேட் சாங் ஆஃப் முகேஷ்னு போட்டிருப்பாரு. யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி போட்டிருப்பாரு. அந்த டைம்ல அந்த மாதிரி வீடியோ கிடைச்சா நெட்ல போட மாட்டாங்க, சிடி போட்டுருவாங்க. அந்த மாதிரி சிடி விக்கிற ஒரு நபரை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. அவர் அந்த மாதிரி மருந்து விக்கிற கடை வச்சிருப்பாரு. அதுல சீக்கிரட்டா சீடியும் விற்பாரு. அந்த மாதிரி சீடியை காட்டுங்கன்னு கேக்குறாரு. அந்த நபரை இருப்பான்னு எடுத்து தராரு. ஹீரோவும் ஒவ்வொரு சீடியா பாக்குறாரு. புதுசா ஏதாவது வந்திருக்கான்னு கேக்குறாரு. கோவால இருந்து புதுசா ஒன்னு இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. அந்த சீடியை குறிப்பா தாங்கன்ற மாதிரி ஹீரோ வாங்கிக்கிறாரு.
இது எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, உட்காரவே மாட்டாரு. இதை கவனிக்கிற ஒரு கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐ உட்காரவே மாட்டாரு, ரொம்ப துடிப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்காருல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு உட்கார முடியாது, பைல்ஸ், அதனாலதான் உட்காராம இருக்கான். அவன் உட்காராம இருக்கிறதுனால நம்மளும் உட்காரக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா சரியும் ஓரமா போட்டிருக்கான். இப்ப பாரு நம்ம தான் நின்னுட்டு இருக்கோன்ற மாதிரி புலம்புறாரு. இப்ப சந்தாக்காக இவரே செலவு பண்ணி பொருளை வாங்கிடுறாரு. சந்தாவை கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கால் பண்ணவர், சந்தா மேடம் உங்க பொருள் கிடைச்சிருச்சு, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 சந்தாவும் போன் எடுத்து இதை கேட்டுறாங்க. 2 பேருமே போலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. ஹீரோவும் பக்கத்துல இருக்க கம்ப்யூட்டர் கடைக்கு வந்துடுறாரு. தீபக்கு கேமரா வச்சு அங்க நின்னுட்டு இருக்கான். அவன் கேமரா அக்கா தள்ளி விட்டதுல விழுந்திருக்கும், அதை சரி பண்றதுக்காக தான் வந்திருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு திருடன் இருக்கான் பாத்தீங்களா, தீபக்கோட பேக புடுங்கிட்டு ஓடுறான். தீபக்கும் பின்னாடியே துரத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டாரு. நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஒரு சீடியை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. சவுண்ட் பயங்கரமா வருது. இதனால கடை ஓனர் இருக்கார்ல, என்னப்பா விட்டு படம் பாக்குறதுக்காக வந்திருக்கியா, சரி சவுண்ட கம்மியா வச்சுக்கோன்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கம்மியா வச்சிடுறாரு. நீ பாத்துக்கோன்ற மாதிரி ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவரும் ஒவ்வொரு படமா போட்டு பார்த்துட்டு இருக்காரு. எந்த படத்தையும் இவரோட கேசட் இல்ல. அப்ப நம்ம கேசட் இன்னும் பரவல போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் தான் சந்தான்ற மாதிரி இந்த வேலைக்காரி வந்துடுறாங்க. சார் உங்களை பாக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போங்க மேடம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப சந்தாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் அந்த சந்தா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. அவங்கள பார்க்காமயே பேசிட்டு இருக்காரு. அவங்களுமே வெக்கப்பட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் சந்தா ராணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் சந்தா இருக்கானா, அப்ப இது யாருன்ற மாதிரி பாக்குறாரு. வேலைக்காரின்னு தெரிய வருது. வாங்கிட்டு தான் பேசிட்டு இருந்தானா, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி துரத்தி வருறாரு. இப்ப இந்த சந்தா கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. உங்க பொருள் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிறாரு. ஷாருக் கான் பாட்டு இருக்குல்ல, அதுக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்களோட எந்த ஒரு பொருளும் இவருக்கு கிடைக்கல, இருந்தாலும் இவரே வாங்கி இதுதானே உங்க பொருள்ன்ற மாதிரி தந்துட்டு இருக்காரு. வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமா இது என்னோட பொருள் தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தந்தவர் கடைசியா பூவை தராரு. நான் உங்களை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு கல்யாணம்லாம் செட்டே ஆகாது, நம்ம பேசி பழகலாம், அவ்வளவுதான் நமக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா கிட்ட எஸ்ஐ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் எப்பதான் அந்த சிடி பிளேயரை கண்டுபிடிப்பீங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க எங்க சைட்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம், கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பக்கத்துல ஒரு பசார் இருக்கு, அங்க நிறைய திருட்டு பொருள்லாம் விற்கப்படுதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, சீக்கிரமே போக போறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள நம்ம போனோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல பாஷான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. போலீஸ் காஸ்டியூம்ல வந்திருக்காரு. ஆனா இவர் திருடரு. அங்க இருக்க ஒரு நபர் கிட்ட இவர் திருடிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் சொன்னதை கேட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம சிடி பிளேயர் இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததை இந்த பாஷா பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பாஷா தான் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து திருடி இருப்பாரு. நம்மளதான் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ பார்க்கும்போது சட்டுன்னு இங்க இருந்து ஓட பாக்குறாரு. ஆனா பார்த்த ஹீரோ இருக்காருல்ல, சார் சார் நீங்க தான் ஒரு ஹெல்ப் பண்ணோம் சார், என் வீட்டுல இருக்க பொருள்லாம் ஒரு திருடன் திருடிட்டான், எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நல்ல வேலை நம்மள போலீஸ் நினைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பாஷாவும் போலீஸ் மாதிரி மெயின்டைன் பண்றாரு. கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி கிளம்புறாரு. போலீஸ் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு, பாத்துக்கலான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சிடி காணாம போனது ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இப்ப இவர் வந்தோன்னா நம்ம போட்டு பாக்கலான்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் இப்ப டிவி சிடி பிளேயர் இல்லல்ல, அது கிடைச்சோன்னா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இல்ல என்னோட அப்பா கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டேன், நம்ம போட்டு பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இவருமே சிடியை எடுக்கிற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கவரு திருடனை பார்க்கவே இல்ல. இருந்தாலும் திருடனை பார்த்த மாதிரி திருடன் திருடன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இங்க இருந்து ஓடுறாரு. இவர் கத்துன பயத்துல அப்பா இருக்காருல, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாரு. அப்படியே தள்ளாடி நடக்கிறாரு. தெரியாதனமா அங்க இருக்க வேலைக்காரி மேல பொத்துன்னு விழுந்துடுறாரு. திருட ஓடின மாதிரியே வித்யாக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எதனால ஹஸ்பண்ட் அப்படி கத்துனாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திருடன் சொன்னோன்னு எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிடுறாங்க. போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட நீ பார்த்த திருடன் எப்படி இருந்தான்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரணை பண்றாரு. ஹீரோ அடையாளம் சொல்றாரு. ஸ்டார்டிங் காமிச்ச சஜன் குமாருக்கு வரைய தெரியும் போல, ஹீரோ சொல்ற அடையாளத்தை வச்சு வரையறாரு. இப்ப எஸ்ஐயும் அந்த டிராயிங்க பாக்குறாரு. பார்த்தவரு டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா முதுவை தான் வரைஞ்சு வச்சிருக்காரு. என்னப்பா முதுவை வரைஞ்சு வச்சிருக்கான்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. நான் எதை பார்த்தனோ அதை தானே சொல்ல முடியும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ உண்மையில திருடனை பார்க்கல, அதனாலதான் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்ப கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. ஒய்ஃப் கோவமா இருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. என்னாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நேத்து ஒன்னா இருக்கலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. ஆனா திருடன் திருடன்ற மாதிரி இவர் வீட்டை விட்டு போயிருப்பாரு. அப்ப என் கூட ஒன்னா இருக்கிறத நீங்க விரும்பல, உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப இவர் ஃப்ரெண்ட் இருக்காருல, உன் அப்பாவோட வால் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு.
வால் ஒரு வெள்ளக்கார லேடி கிட்ட தான் கிடைச்சிருக்கும். இந்த வால் உங்ககிட்ட எப்படி வந்தது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பக்கத்துல ஒரு பஜார் இருக்குல்ல, அங்கதான் நான் வாங்கினேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யார்கிட்ட வாங்குனீங்க, கூட்டு போய் காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த லேடியும் ஹீரோ கூட போறாங்க. இதை ஹீரோயின் சந்தேகமா பாக்குறாங்க. அந்த பாட்ஷா கிட்ட ஒரு நபர் பொருள் வாங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட தான் இந்த லேடி வாங்கியிருக்காங்க. இப்ப இவருமே வந்து விசாரிக்கிறாரு. இதெல்லாம் திருட்டு பொருள், உங்ககிட்ட யார் தந்தா, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. நேத்து உங்ககிட்ட ஒருத்தன் போலீஸ் மாதிரி பேசினான்ல, அவன் தான் என்கிட்ட தந்தான், அவன் திருடன் தான், பேரு பாஷான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த திருடன் என்ன நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணது நீங்க தான், நன்றின்ற மாதிரி இந்த லேடியை கட்டிப்பிடிக்கிறாரு. இதை பார்த்து ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. ஒய்ஃப் இதை மட்டும் தான் பார்த்திருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு அஃபேர்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பாஷா ஒரு ஹோட்டல்ல தான் இருப்பான்ற மாதிரி கடைக்காரர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ அந்த ஹோட்டல்ல பாஷாவை தேடிட்டு இருக்காரு. பாஷா பப்ல தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அங்க சில ஆட்கள் வராங்க. அவங்களெல்லாம் பார்த்து பாஷா பயப்படுறாரு. சைலண்டா ரூமுக்கு கிளம்பிடுறாரு. பாஷா எந்த ரூம்ல இருக்கான்றதை ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ரூம்ல போய் பாஷாவை அமுக்கணும்ன்ற மாதிரி வந்துடுறாரு. கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. பாஷா கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ கதவை உடைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள பாஷா உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. எங்கடா என்னோட சிடி பிளேயரு, ஒழுங்கா தான்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. பார்த்தா அவன் ஆல்ரெடி இறந்து போயிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. என்ன ஏற்கனவே இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சரி நம்ம பொருள் இருக்கா பாப்போன்ற மாதிரி தேடி பாக்குறாரு. அந்த சிடி பிளேயர் இருக்கு. இதனால இவருமே சந்தோஷப்படுறாரு. அப்பன்னு பார்த்து எஸ்ஐ இருக்காருல்ல, டீமோட இந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. என்ன எஸ்ஐ கதவை தட்டிட்டு இருக்காரு, அவங்க உள்ள நுழையிறதுக்குள்ள தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப எஸ்ஐயும் ஆட்களும் கதவை திறந்து உள்ள நுழையிறாங்க. பாஷா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. யாராவது இருக்காங்களா தேடி பார்க்கணும்ன்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ இருக்காருல, சைடு வழியா கீழே இறங்கிட்டு இருக்காரு. ஓஹோ நீ தான் கொலை பண்ணியா, நில்லுன்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டாரு. நாளா கொலை பண்ணலன்ற மாதிரி இவர் பயந்து வேகமா இறங்க போறாரு. இப்ப ஹீரோயினுமே இவர் இறங்கிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்காங்க. இறங்க ட்ரை பண்ணவர் ஒரு இடத்துல மாட்டி தொங்கிட்டு இருக்காரு. இதனால எஸ்ஐ இருக்காருல, ஹீரோவை இந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாரு. பாஷா இறந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா அவர் இறந்திருக்க மாட்டாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எஸ்ஐ என்ன பண்றாருன்னா சந்தாக்கு கால் பண்ணிட்டாரு. உங்க தம்பி கொலை முயற்சி பண்ணிருக்காரு, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி சந்தாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை காப்பாத்த சஜன்குமார் வந்துடுறாரு. அதான் அவன் சாவல, ஹீரோவை விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவன் திருடனா பிடிக்கிறது எங்களோட வேலை, இவர் எதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு, அவ்வளவு சீக்கிரம் விட முடியாதுன்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குறிப்பா சந்தா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. என் தம்பியை தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் வேலையில மட்டும் நான் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாது அப்படின்ற மாதிரி சந்தாவும் இந்த இடத்துல கோவமா சொல்றாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவனெல்லாம் எவ்வளவு நாள்னாலும் உள்ள வைங்க, ஒய்ஃபுக்கே துரோகம் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இது துரோகம் பண்ணனா, நானும் துரோகம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நடந்த விஷயத்த ஒய்ஃபு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்பதான் சிடி காணாம போச்சு, அதை தேடிதான் அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சமயம் எஸ்ஐ இருக்கார்ல, அவர் கைப்பற்றின எல்லா விஷயத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு சீடியை பார்த்தவங்க இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சீடியை தான் பார்த்துட்டாங்க போல நினைக்கிறாங்க. ஆனா இவங்க சீரியெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க, அடல்ட் வீடியோ தான் பார்த்திருக்காங்க. இவங்க வீடியோ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடியோ வெளியே வர வாய்ப்பு இருக்குல்ல, இதை நினைச்சு வித்யா ஃபீல் பண்றாங்க. எல்லாம் ஒன்னால் தான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை திட்டிட்டு போறாங்க. இவருமே இந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பொருள்லாம் வாங்கி வித்தாரு பாத்தீங்களா, அந்த கடைக்காரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் எஸ்ஐ இருக்கார்ல, சீனியரை வர வச்சிடுறாரு. இப்ப வெளியே இருக்க மீடியாட்கள் கிட்ட பேட்டி மாதிரிலாம் தராரு. இந்த கடைக்காரரு கழுத்துல நிறைய சாவியெல்லாம் தொங்க விட்டுருப்பாரு. இத டிசைனுக்கு தொங்க விட்டுருக்கீங்களா இல்ல உண்மையான சாவியான்னு ஹீரோ கேக்குறாரு. எல்லா விதமான சாவியும் இருக்குப்பா, இதை வச்சு இந்தியன் கேட்டையே திறந்துடலாம்னு சொல்றாரு. யோ இந்தியன் கேட்ல கேட்டே இல்லையா, இந்த கதவை திறக்க முடியுமா, திறக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி இந்த கதவை திறந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த குற்றவாளிகள் இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல எஸ்ஐ பந்தாவா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஆளுங்க அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எது தப்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக்கா வராரு. இப்ப இந்த விஷயம் சீனியருக்கும் தெரிய வந்துருது. என்னையா வேலை பாக்குற, சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் புடின்ற மாதிரிலாம் கத்துறாரு. தப்பிச்ச ஹீரோ எப்படியும் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால எஸ்ஐ வீட்டுக்கு தான் வராரு. உங்க பையன் தப்பிச்சிட்டான், எப்படியும் அவன் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு, வீட்டுக்கு வந்தா நீங்களே தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு நேரம் எல்லாருமே படுத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் வராரு. ஹீரோயின் மட்டும் சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இவருமே பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அசால்ட்டா சாரின்னு சொல்லிட்ட, வீடியோ வெளியே வந்தா உனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எல்லாருமே என்னோட கேரக்டரை பத்தி தான் தப்பா பேசுவாங்க, எல்லாமே நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க.
இவர் மன்னிப்புலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க தள்ளி விட்டுட்டு அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இப்ப ரூம்ல படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஈரன் ஒரு ஃபங்க்ஷன்ல மருதணி வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படிதான் ரெண்டு பேருக்குமே லவ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப வீட்டுல இருக்க எல்லாரையும் சோகமா பாத்துட்டு இருக்காரு. வீட்டுல ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனெல்லாம் சோகமா பாக்குறாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரயில்வே ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ட்ரெயின் இடிச்சா நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் நினைக்கிறாரு. இப்ப ட்ரெயின் இடிக்கிற மாதிரி வரும்போது ஈரன் உள்ள பூந்து காப்பாத்திடுறாங்க. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? உன் மேல கோவம் இருக்கிறது உண்மைதான், அதுக்காக செத்து போயிடுவியா, என்ன தனியா விட்டு போயிடுவியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சூசைட் முடிவில்ல, நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாஷா கண்முழிச்சிடுறாரு. நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பாஷா புல்புல்னு ஒரு லேடிக்கு கடன் பட்டிருப்பாரு. அந்த லேடி ஆட்கள் கூட வந்துருவாங்க. எனக்கு தர வேண்டிய காசை எப்பதான் தருவன்ற மாதிரி கேக்குறாங்க. அடிங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆட்களும் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட ஏதாவது இருக்கான்ற மாதிரி இந்த லேடி தேடி பாக்குறாங்க. ஒரு சிடி கிடைக்குது. இது என்ன சிடின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஆளுங்க அடிச்சதுல இவர் மயங்கிடுறாரு. இறந்துதான் போயிட்டாரு போலன்ற மாதிரி புல்புல் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஆளுங்களை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே பாஷா இருக்காருல, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காரு. புல்புல்ல பொறுத்த வரைக்கும் யோகா கிளாஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப கூட நிறைய பேருக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சீரிய தெரியாம எடுத்தாங்கல்ல, அதுல ஈரவும் ஈரனும் ஒன்னா இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை தெரிஞ்சு இவங்க சந்தோஷப்படுறாங்க. இது மூலியமாவே அவங்க கிட்ட இருந்து மிரட்டி காசு வாங்கலாம். 2 லட்சம் ரூபாய் கேட்டு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பேசுறாருன்னு நினைச்சு அவன் இருக்கான்ல, அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். உன்னோட அந்த மாதிரி வீடியோ என்கிட்ட இருக்கு, அது வெளியே வரக்கூடாதுன்னா எனக்கு 2 லட்சம் ரூபாய் தான்ற மாதிரி கேக்குறான். அப்பவும் ஷாக் ஆயிடுறாரு. என்னோட அந்த மாதிரி வீடியோவா? அந்த மாதிரி வீடியோ எங்க இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் ஹீரோ திருடன் திருடன் கத்திக்கிட்டே ஓடினாரு பாத்தீங்களா, அப்ப அப்பா எந்திரிச்சிருப்பாரு. வேலைக்காரி மேல தெரியாம விழுந்திருப்பாரு. அதை யாராவது தப்பா வீடியோ எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேலைக்காரி இந்த இடத்துக்கு வராங்க. அப்பா இருக்காருல, நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமான்ற மாதிரி கேக்குறாரு. என்னால மன்னிக்கவே முடியாது முதலாளி, என்னால மன்னிக்கவே முடியாது முதலாளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்பளத்தை கூட கேட்டிருப்பாங்க, இவர் தந்திருக்க மாட்டாரு. அது விஷயமா பேசுறாருன்னு நினைச்சுதான் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வாட்டி அப்பதான் போன் எடுத்திருக்காருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால 2வது வாட்டி கால் பண்றான். இந்த வாட்டி கால அக்காவும் சரி ஈரனும் சரி சேர்ந்த மாதிரி எடுத்துடுறாங்க. இப்ப இவன் மிரட்டத 2 பேருமே கேக்குறாங்க. 2 பேருமே பயப்படுறாங்க. அந்த டைம்ல 2 லட்சம் ரூபாய் பெரிய காசு இல்ல. 2 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுறான். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் வீடியோவை பத்தி பேசிட்டு இருக்கிறத கீழ இருந்து அப்பா கவனிக்கிறாரு. நம்ம வீடியோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல, நம்ம வீடியோ தானே மாட்டிருக்கு, அது எதுக்காக இவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பாவால நம்ம மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக பையன் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட அப்பா கீழ இருந்து கவனிக்கிறாரு. நம்ம குளிக்கிறத தான் எவனோ வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தா பயப்படுறாங்க. இப்ப தரணும்ன்றதுக்காக எஸ்ஐக்கு கால் பண்ணி 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவு பெரிய அமௌண்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. என்ன ஷாக் ஆவறீங்க? தர முடியாதுன்னா பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தர முடியாதுன்னு எப்ப சொன்னேன்? கண்டிப்பா உனக்காக எவ்வளவு காசுனாலும் தருவேன். இந்த இடத்துக்கு வந்து காசை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் அவ்வளவு காசு இல்ல. ஹீரோயின் அப்பா பணக்காரரு, அவர் வீட்டுல திருடிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பேருமே சைலண்டா பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசுல இதுங்க என்ன பண்ணுது பாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. அவங்க மும்மரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே லாக்கர் இருக்கிற இடத்துக்கு வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணாதான் உள்ள பாக்கு பேக்கெட் தான் நிறைய இருக்குன்னு தெரிய வருது. காசு சுத்தமா இவங்க கிட்ட இல்லவே இல்ல. உன் கல்யாணத்தையே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க போலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. காசு இல்லன்னு இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பா இந்த இடத்துக்கு வராரு. இந்த அப்பா இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த சீடியை மட்டும் எப்படியாவது வாங்கிருன்னு சொல்றாரு. சீடியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. உனக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. எப்படியோ சீடியை பத்தி அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல, அப்பா மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக காசை தராரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பிசினஸ் மேனா நமக்கு காட்டுறாங்க. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்து போயிடுறாரு. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிலாம் இல்ல. அவனுக்கான எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன், பாடியை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் பாஷா இருக்காருல, தப்பிக்கிறதுக்காக வெளியே போக பாக்குறாரு. ஆனா அந்த வழியில தீபக்கும் ஆளுங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவர் தீபக்கை பார்த்து பயப்படுறாரு. இப்ப சட்டுன்னு பாடி எல்லாம் வைக்கிற இடத்துக்குள்ள வந்துடுறாரு. இங்க பாடி மாதிரி படுத்துக்கலாம் நினைக்கிறாரு. இப்ப பிசினஸ் மேன் இருக்காருல, ஃப்ரெண்டோட பாடியை எடுக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் இவர் படுத்திருப்பாரு. இவர் தான் அந்த பாடி போல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சந்தா கேட்ட மாதிரி இவர் காசெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. எதுக்காகன்ற மாதிரி சந்தா கிட்ட கேட்கிறாரு. சந்தாவும் விஷயத்த சொல்றாங்க. இது உன் ஆர்ட் வீடியோ அவன்கிட்ட இருக்கான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. நான் குளிக்கும் போது தெரியாம எடுத்திருப்பானா இருக்கும், என் மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. தெரியும் தெரியும், உன் மேல தப்பு இருக்காது. நீ காசு தந்தா கூட அவன் வீடியோவை டெலீட் பண்ண மாட்டான், பரப்பி விட வாய்ப்பு இருக்கு, நம்ம அதனால அவனை பிடிப்போன்ற மாதிரி சொல்றாரு. கால் பண்ணவன் கல்லறைக்கு வாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி அந்த கல்லறைக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் மட்டும்தான் இவங்க கூப்பிட்டுருப்பாங்க. வந்தா காசை வாங்கிட்டு சீடியை தந்துடணும் அப்படின்ற மாதிரி புல்புல்லும் ஆளுங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப புல்புல் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் வந்திருக்கிறத பாத்துறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிசினஸ் மேன் இருக்கார்ல, ஃப்ரெண்டோட பாடியை புதைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பாடி எடுத்துட்டு ஆளுங்க வந்துட்டாங்கல்ல, நீங்க அந்த ஆளுங்க கூடயே இருங்க, நான் போய் டீல பேசுறேன்ற மாதிரி புல்புல் சொல்றாங்க. இப்ப புல்புல் மட்டும் இவங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சிடி என்கிட்ட தான் இருக்கு, காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க சிடி இருக்குன்னு எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்றத கரெக்டா புல்புல் சொல்றாங்க. சோ இவங்க கண்டிப்பா சிடியை பார்த்திருக்காங்கன்றது இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருது. இப்போதைக்கு சிடி அந்த 2 ஆட்கள் தான் வச்சிருக்காங்க. கையில வச்சு அந்த சிடியை சுத்துறாங்க. தெரியாத்தனமா பாடியில போய் அந்த சிடி விழுந்துருது. இத பத்தி எல்லாம் புல்புல் கிட்ட சொல்றாங்க. எது சிடி அங்க விழுந்துருச்சான்ற மாதிரி புல்புல் ஷாக் ஆவறாங்க. இப்ப அந்த பாடியை மூடுறதுக்கான வேலை வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சிடியை எடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா உள்ள இருந்த அந்த பாஷா மயக்கத்துல தான் இருந்திருப்பாரு. இப்பதான் கண்முழிக்கிறாரு. இப்ப சவப்பெட்டியில இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த சவப்பெட்டியை உடச்சிட்டு வெளியே வராரு. இவர் உடச்சிட்டு வெளியே வந்ததுல சிடி பறந்து போயிருக்கும். பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்திருக்கு. அது எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ வேக வேகமா போறாரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த சிடியை எடுத்துடுறாரு. அப்பவும் சிடியை வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. வாங்கிட்டோன்ற மாதிரி சிடியை காட்டுறாங்க. அதை என்கிட்ட தாங்கன்ற மாதிரி அப்பா வாங்க போறாரு. இவங்களுமே தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பா கிட்ட சிடி போயிருது. அப்பா இருக்கார்ல, இந்த சிடியில தான் என்னோட மானம் மரியாதை எல்லாமே இருக்கு, இதை முதல்ல உடைச்சு போடுங்கன்ற மாதிரி திரும்பி இவங்க கிட்டயே தந்துடுறாரு. அப்பா அவரோட வீடியோ நினைச்சுதான் அப்படி பேசுவாரு. ஆனா நம்ம வீடியோ நினைச்சுதான் அப்பா அப்படி சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க ரெடி பண்ண சிடியில சேட் சாங் ஆஃப் முகேஷ்ன்ற மாதிரி எழுதி இருக்கும். ஆனா இந்த சிடியில அந்த மாதிரிலாம் எழுதி இல்ல. அப்புறம் எப்படி இந்த சிடியா இருக்கும்? சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. இப்ப எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 4 பேரையும் ரயில்வே ட்ராக்ல கட்டி வச்சிடுறாரு. பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, யாரெல்லாம் சேர்ந்துற இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ட்ரெயின் வரதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கேசட்டை போட்டு பாக்குறாங்க. இவங்க எடுத்த வீடியோ வர மாட்டேங்குது. கல்யாணம் முடிஞ்சு இவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த வீடியோ வருது. அதாவது கல்யாணம் முடிஞ்சு எதிர இருக்க ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்னா இருந்திருப்பாங்க. அடப்பாவி, அங்க எனக்கே தெரியாம கேமரா வச்சு வீடியோ எடுத்தியான்ற மாதிரி வித்யா கோவப்படுறாங்க. சத்தியமா நாளா வீடியோ எடுக்கல, ஆனா யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாஷாவா நடந்த விஷயத்த சொல்றாரு. தீபக்கோட பேக ஒரு திருடன் தூக்குனான்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த திருடன் பாஷாவா தான் இருப்பாரு. தீபக்கோட பேக தூக்குனார்ல, அதுல இருக்க சீடியா தான் இது இருக்கும். அப்ப தீபக் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எஸ்ஐ இந்த இடத்துல கோவப்படுறாரு. தீபக் இருக்கான்ல, லேடிஸ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டரை இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் இவனை போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி 2 பேருமே கேக்குறாங்க. இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, இதெல்லாம் பண்ணது வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்றாரு. இவர் வேற யாரை பத்தியும் சொல்ல, சாஜன் குமாரை பத்தி தான் சொல்றாரு. இது சாஜன் குமாரி இவ்வளவு சீப்பான விஷயத்த பண்றாரா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அவர் ரூட்லயே போய் அவரை அடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாஜன் குமார் அடிக்கடி கல்யாணம் பண்ணி வைப்பார்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு பிளான் பண்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்ல, அதுல சாஜன் குமாரோட பொண்ணே இருக்காங்க. என்ன பொண்ணு இப்படி வந்திருக்கான்ற மாதிரி சாஜன் குமார் ஷாக் ஆகுறாரு. லவ் மேரேஜ் பா, உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்தது, அதனாலதான் இங்க வந்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. சாஜன் குமாருக்கு இந்த கல்யாணம் கூட பிரச்சனை இல்ல, ஆனா இப்படி கல்யாணம் பண்ற எல்லாரையும் இவர் திருட்டுத்தனமா வீடியோ எடுப்பாரு. இவர் ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி தந்துருவாரு. அங்க கேமரா வச்சுதான் வீடியோ எடுப்பாரு. அந்த மாதிரி பொண்ணோட வீடியோவும் வந்துருமே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயப்படுறாரு. பொண்ணோட ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. இவர் பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இவரை தேட விடாம ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை மீறியும் தேடணும்னு நினைக்கிறாரு. ஆனா டைம் போய்கிட்டே இருக்கு. சோ இந்நேரத்துக்கு பொண்ணு உள்ளே போயிருப்பா, அதனால மொத்த வீடியோவையும் டெலீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராரு. ஆனா அங்க இருக்கவங்க ஃபுட்டேஜ் எடுத்துட்டு ஓடுறாங்க. ஃபுட்டேஜை தாங்கன்ற மாதிரி இவர் பின்னாடியே துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. தீபக் இதெல்லாம் வேணான்னு பல வாட்டி சொல்லியிருப்பான். ஆனா தீபக்கை வற்புறுத்தி தான் இவர் பண்ண வச்சிருப்பாரு. தீபக் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல அந்த வீடியோவை போட்டுறான். இவரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. சாஜன் குமாரோட பொண்ணு வீடியோ தான் வருது. பொண்ணுமே மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கவங்க சடனா நிக்கிறாங்க. நின்னவங்க கேமராவை பார்த்து அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. இதே மாதிரி தானப்பா நிறைய பொண்ணுங்களோட வீடியோவை எடுத்திருக்கீங்க, ஏன்பா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, கோவமா இந்த சாஜன் குமார அறையிறாங்க. உண்மையிலேயே கல்யாணம் நடக்கல, நாங்க தான் இந்த செட்டப் எல்லாம் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வேலை என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சீக்கிரட்டா வீடியோ எடுத்துருவாரு. அந்த வீடியோலாம் துபாய்க்கு அனுப்பி வச்சிருவாரு. அது மூலியமா தான் நிறைய சம்பாரிச்சிருப்பாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்களே கோவப்படுறாங்க. ஏன் எங்களை வீடியோ எடுக்க வேண்டியதானே, எதுக்காக அடுத்த வீட்டு பெண்களை எடுத்தன்ற மாதிரிலாம் இவரை திட்டிட்டு இருக்காங்க. சாஜன் குமார ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்யாண ஆர்டர்லாம் நிறைய தந்திருப்பாரு. உங்க மேல நான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருந்தேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாஜன் குமாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. எல்லா வீடியோவும் துபாய்க்கு போயிருக்கோம், அதனாலதான் இங்க இருக்க பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்க ஒரு சின்ன
பையனை காட்டுறாங்க. அவனுமே கீழே விழுந்திருக்க ஒரு சீடியை பாக்குறான். இது என்ன சீடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். பாஷா இவங்க வீட்டுல இருந்து தூக்கிட்டு போனார்ல, அப்பயே சிடி பிளேயருக்குள்ள இருக்க சிடி வெளியே விழுந்திருக்கும். அதுதான் இந்த பையன் எடுத்திருக்கான். இது என்ன சீடின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஈரனும் அந்த சீடியை பாத்துடுறாங்க. இதுதான் அந்த சீடி தடுன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கத்துறாங்க. ஹீரோவா அந்த பையன் கிட்ட இருந்து சீடியை வாங்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. அந்த சீடியும் தவறி ஒரு வண்டியில போய் விழுந்துருது. ஆக்சுவலா வீட்டு வேலைக்காரி இருக்காங்கல்ல, வேற ஊருக்கு போறதுக்காக வண்டியை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த வண்டியில தான் விழுந்திருக்கும். எப்படியாவது அந்த வண்டியை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.